நண்பா, நம்ம யுஎம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கோலில் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வரணும்னு ட்ரை பண்ணிருக்கோம். இப்போயும் நம்மக்கிட்ட MP40 தான் இருக்குது. ஒரு பிளட்டில் நம்ம கில்லு வந்துருச்சு. இன்னும் நான் யுஎம்பிக்கு எடுக்கல, தேடிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து நம்ம டீம்மேட் அடிக்க வந்திருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா யுஎம்பி தான் வச்சுட்ருக்கான். நம்ம அவனை அடித்து முடிச்சுட்டு டீமை ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம யுஎம்பி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடிக்க வேண்டியது வெறும் கில்லை மட்டும்தான். நம்ம டீம்மேட்டை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விடவே ஒருத்தன் டேமேஜ் ஆகி வெளியே ஓடிட்டான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட் அடிக்க நான் அடிக்க 2 பேர்த்தில் டேமேஜ் வந்து எனக்கு கில்லு வந்துருச்சு. இன்னொருத்தனும் வந்து அவனை நம்ம டேமேஜ் பெருசாக கொடுத்துருக்க மாட்டோம், அப்போயே டேமேஜ் வாங்கிட்டான்றதால அவனோட கில்லு வந்துருச்சு. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான். நம்ம வந்து எத்தனை கில் அடிச்சிருக்கோம், அந்த கில்லில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கில்லை வந்து எவ்வளோ டேமேஜில் அடிச்சிருக்கேன், செகண்ட் கில் எவ்வளோ டேமேஜ் அடிச்சிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. இங்கே கூட பாருங்கள், நம்ம விபி ப்ரோ வந்து எனிமி அடிக்கிறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருப்போம். ஆனால் கில்லு வந்து பார்த்தோன்னா நமக்கு தான் வந்திருக்கும். இந்த மேட்ச்சில் என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லா கில்லும் வந்து நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அவன் 0 கிலோ, நான் வந்து 6 கிலோ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் வந்து எனிமிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டால் நம்ம வந்து நாம ஃபுல்லாகவே வண்டி தான் எரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் இறங்கி வந்ததும் அவனை அடித்து அந்த கிலோ நமக்கு தான் வந்துச்சு. நம்ம பெருசாக டேமேஜ் கொடுத்துருக்க மாட்டோம். இங்கேருந்து கிளியர் பண்ணிவிட்டு மாஸ்டர் ட்ரக் இருந்துச்சு, நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து எனிமி தேடி போயிட்டோம். அங்கே வந்து பார்த்தோன்னா இவன் என்ன நினச்சான்னு தெரியல, எனிமிக்கு 2 பக்கமும் இன்டர்மீடியட்டாக வந்து கம்முன்னு வண்டி நிறுத்திட்டான். வண்டி எடுக்கவே இல்லை. ஏன்டா வண்டி நிறுத்துறான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. கில்லு எடுக்கணுன்ற இதுவில் வந்து பார்த்தோன்னா வண்டி நிறுத்தி அவன் கில்லு எடுத்துட்டாங்க. எப்படியோ நம்மளை ஏமாற்றி. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 2 பேர் இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா ரேஞ்சில் நம்ம பெருசாக ஆட மாட்டோம், ஷார்ட் ரேஞ்சு தான் ஆடுவோம். பேக்கப் கொடுக்குறதுக்கே இல்லை. நம்ம கிட்ட வரும்போது பார்த்தோன்னா இனிமே இப்போதைக்கு என்ன கண்டுக்கவே இல்லை. டீமெட்டை மட்டும் 2 பேர் சேர்ந்து டீமெட்டை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம ஒரு கில்லு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம விபி ப்ரோவே அங்கே வந்து முடிச்சிட்டாங்க. அவன் டவுன் ஆகிட்டாப்புல. நம்ம இப்பயும் கில்லு தான் வேணுன்றதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா கில்லு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். விபி ப்ரோ எங்கன்னா போட்டோன்னு சொல்லிட்டு அவனை முடிச்சுட்டு அவன் இந்த இடத்தையே காலி பண்ணி ஓடிட்டான். அவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு டீமெட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா விபி ப்ரோ இப்படி கில்லு 2வது கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3வது வந்து பார்த்தோன்னா இன்னொருத்த அவன் டீமெட் இருப்பான். இந்த கில்லு நான் தானடா எடுக்கணும், நீ தானடா எடுக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுக்க நாங்கள் கில்லே எடுக்க முடியலைங்க. கடைசியில் டீமெட் அவன் டவுன் ஆகிட்டான். ஜூன் வேறு, நம்மளால் அவனை ரிவ்யூ பண்ண முடியாது. எங்களுக்குள்ளே இந்த சண்டையில் நாங்கள் எனிமி எங்கே வராங்க என்ன ஏதுன்னே நாங்கள் கவனிக்க மறந்துட்டோம். அதனால் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து டாப் 3 தான் கிடச்சிது. உங்கள் டீமில் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.